அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு நல்லதாகவே தொடங்கட்டும். இன்றைக்கி நம்ம வெண்பொங்கல் ரெசிபி குக்கரில் ரொம்ப ஈஸியாக செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு வாங்க கொஞ்சம் பார்க்கலாம். அதுக்கு முதல்ல குக்கரை எடுத்து வச்சுக்கோங்க. குக்கர் காஞ்சதும் அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் வீட்டிலே தயாரித்த நெய் இருந்துச்சு, அதையும் அதிகமாக ஊற்றிக்கிட்டேன். வெண்பொங்கலுக்கு எப்போவுமே நெய் தாங்க அதிகமாக ஊற்றணும், அதனால கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க. உங்கள் கிட்டே எந்த நெய் இருந்தாலும் ஓகே தான். நெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் சீரகத்தையும் மிளகையும் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகமும் மிளகும் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதில் கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சியும் பூண்டையும் தட்டி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டதுக்கு அப்புறம் நல்லா வதக்கி விடுங்க. பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறம் 4 மிளகாயை கீறி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு முந்திரியை உடச்சி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ உப்பு பார்த்தாலும் தெரியாது, குக்கரில் தண்ணி ஊற்றதுக்கப்புறம் தான் உப்போட டேஸ்ட் பார்க்கணும். அதுக்காக இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. 2 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் பாசிப்பருப்பு இருந்துச்சு, அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி, 2 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி ஊற்றுனேன். 1 டம்ளர் பாசிப்பருப்புக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுனேன். மொத்தம் 7 டம்ளர் தண்ணியை ஊற்றுனேன். ஊற்றுனதுக்கப்புறம் நமக்கு சுவையான வெண்பொங்கல் ரெடிங்க. 4 விசில் விட்டு இறக்குனீங்கன்னா சுட சுட பரிமாறலாம். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கு சைடிஷாக நான் காலிஃப்ளவர் ஃப்ரை வித்து சட்னி தாங்க வச்சுருந்தேன். நீங்கள் சமைச்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாய்.